வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்குரியது. நம்மள சில பேர் சந்திர பகவானுடைய அம்சம் யாரு? உங்கள் நட்சத்திரம் ரோகிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, அல்லது உங்கள் ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, அல்லது உங்கள் பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29. நீங்கள் எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு பசு நெய்யில் விளக்கேற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் பசு நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. மனோமணிகளுடைய பெற்றோர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்னைக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். படிப்பில் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10:30லேருந்து 12. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் இருக்கு. ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை மேற்கு, வடக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, பொறுமை, தேவையற்ற வம்பு வரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரச்சனை பெருசாகும். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும், அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவியை செய்யணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் அனுசுயா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 2, 9. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பேச்சினால வம்பு வரும். அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுனா, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துனா, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சால் தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வருணனே போற்றி, வருண பகவானே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது. கலகுறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். நெய் தீபம் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலைகளில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமணிக்கு ஆரம்பிக்குது. அசைவ உணவு கூடாது. கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. வண்டி ஓட்டுறது கவனம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். நிதானம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் கிருத்திகா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். இன்னையிலிருந்து நாளைக்கு, நாளைக்கு 3 நாளும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. துலாராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கல், சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. பணவரவு இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுமே கவனமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு, தோத்து போயிடுவீங்க. கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான தெற்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு, பிரச்சனை பெருசாகும். மன நிம்மதி குறையும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் பசு நெய்யை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்ன சொல்றது? ஓம் சந்திரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான தெற்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு.
கும்பராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுமே கவனமாக இருக்கணும். தேவையற்ற வீம்பு பிடிவாதத்தினால பம்பு வரும். எப்படி தப்பிக்க? கோயில்லையும் வீட்டிலையும் பசுனை விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான தெற்கு வடக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 6லிருந்து 7. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10லிருந்து 12. கல்யாணமான கடகராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி 20 ராசியுமே கடகமாக இருந்தாலோ, அல்லது கடகம் கும்பமாக இருந்தாலோ, அல்லது கடகம் மகரமாக இருந்தாலோ ஜோசியர் ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்தும் பவளம் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.